मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। என்ன யாருமே ஆட்டத்துல சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன இக்னோர் பண்றாங்க. சொல்லுங்களா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க டிவி பார்த்துட்டு இருந்தோம். பாத்து சொல்லுங்களா. சரி சரி, நான் வெளிய போறேன், வீட்டை பாத்துக்கோங்க. ஓகே மேடம். நான் இருக்கும்போது ஏன் கவலை? நீ இருக்கிறதுனாலதான் நான் கவலையே படுறேன். ஓகே பாய். டேய், நம்ம மேடம் என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டு போறாங்க, நீங்களும் அமைதியா போறீங்க. ஏன்டா அப்படி பண்றீங்க? ஆமா, வேற என்ன பண்ண சொல்ற? நீ பண்றது அப்படிதானே இருக்கு. என்ன இக்னோர் பண்ற அளவுக்கு நான் என்னடா பண்ணேன்? தயவு செஞ்சு சொல்லுங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அப்படி பண்ணலாம். உண்மையை சொல்லு, என்ன காரணம்? என்ன ஏன்டா அதுல இருந்து எடுக்கணும்? ஏன்னா நீ அங்கதான் கடந்த தெரியுமா? என்ன குப்பை தொட்டில இருந்து வந்தவன் சொன்னா உன்னை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். குப்பை தொட்டியில கிடந்தவன தான் சொல்ல முடியும். நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அதுதான் நிஜம், புரியுதா? டேய், என்ன அப்பலாம் சொல்லாதீங்கடா. எனக்கு கோவம் வரும், அப்புறம் ஓங்கி அடிச்சான் பைய. அவ்வளவுதான்டா உங்கள. போபட், உன் கோவம் எனக்கு புரியுது. உனக்கு குப்பத்தட்டில இருந்தா கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா உனக்கு கோவம் இருக்கதா செய்யும். ஆனா உண்மை அதானே, நீ அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ராஜாவா மதிக்கணும்னா அதுக்கு சில வேலைகளை பண்ணணும். அது என்ன வேலை? சீக்கிரமா சொல்லு. அதை நான் செஞ்சு இந்த உலகத்துக்கு பெரிய ஆளுன்னு நிரூபிக்கிறேன். என்னங்கறத சொல்லிடு. ஹே, இன்னும் கொஞ்ச நேரம் நாம விளையாடலாம். ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி அவனை இன்னும் கொஞ்ச நேரம் அலைய விடலாம். என்ன அப்படி உன்னை எல்லாரும் மதிக்கணும்னா? அட, அதெல்லாம் முடியாதுப்பா. அவனை பார்த்து அதெல்லாம் ஏன் சொல்ற? அதெல்லாம் சொல்லி ஏன் டைம் வேஸ்ட் பண்ற? என்னால முடியும். என்னால பண்ண முடியாதுன்னு நான் சொல்றேன். என்னால எதையும் செய்ய முடியும். கொஞ்சம் இது நல்லா பாரு. நம்ம பாஸ்கர் பாலு இருக்காரு இல்ல, அந்த பாஸ்கர் பாலுவை நாம அட்டாக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, கரெக்டா இருக்கும். அந்த பாக்ஸர் பாலுவை நான் அடிச்சு துவம்சம் பண்ணணும், அவ்வளவுதானே? என்ன சொல்ற? அடே வேணா நண்பா, அவன் ரொம்ப மோசமான ஆளு. அதெல்லாம் உன்னால முடியாது, சொன்னா புரிஞ்சுக்க. உன்னால முடியாது நண்பா, நானும் அதத்தான் சொல்றேன். ஒருவேளை இதையும் மீறி நீ போய் அந்த பாஸ்கர் கிட்ட போனா அதுக்கப்புறம் தேவையில்லாத பிரச்சனை வரும் சொல்லிட்டேன். ஆனா உனக்கு மரியாதை அதுக்கப்புறம் ஜாஸ்தி ஆயிடும். இந்த பாக்ஸர் பாலு கிட்ட பகச்சுக்கிட்டா பீஸ் பீஸா ஆக்கிடுவேன். தைரியம் இருந்தா வாங்க. யாவிய வாய் வழியா போயிடும் போல இருக்குடா. வேறாண்டா, வீட்டுக்கு போயிடலாம்டா. என்ன மாற்றி விட்டுறாதடா ப்ளீஸ்டா. வீட்டுக்கு போயிடலாம். மறைக்காத, இப்படி உட்கார்ந்து பாரு. உன் பவர் உனக்கு தெரியல. நீதான் பாக்ஸர் பாலு அடிச்சு ஓட விட போற. டேய் தம்பி பாக்ஸரே, இங்க பாரு. நீ வேறப்பா, நேரம் தெரியாத நேரத்துல அங்க போய் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க எங்களோட வந்து உட்காருப்பா, வாப்பா. கரெக்டா சொன்னானாத்தா. என்ன சொல்றீங்க நீங்க? டேய் தம்பி, என் பவர் உனக்கு தெரியாதுல. அடிச்சா அடி இல்ல, அது இடி. இப்போ பாரு. அட, அவன் மாட்டிக்கிட்டா சிறுசு. நம்ம விளையாட்டா பண்ணது விபரீதமா மாறிடுச்சு. பாஸ்கர் பாலு, விட்டுருங்க விட்டுருங்க, பாவம். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதேன்னு. இப்ப பாத்தியா எப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. டேய், நான் அவனை அடிச்சு கொலை கொலைன்னு ஆக்கணும்னு நினைச்சேன்டா. ஆனா அவன் என்ன அடிச்சு இப்படி ஆக்கிட்டான்டா. ரொம்ப வலிக்குதுடா, என்னால முடியல. நண்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத. என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. ஆமாமா, அந்த ஐடியா ஃபாலோ பண்ணு. ஆமாமா, அது கரெக்டா இருக்கும். அந்த ஐடியா என்ன தெரியுமா? அத நான் உன்கிட்ட சொல்லட்டுமா? நீ ரெடியா இருக்கியா? அத செய்வியா சொல்லு.
எல்லாரும் என்ன மதிப்பாங்கன்னா நிச்சயம் செய்வேன்டா. நான் சொல்ற அந்த தாரக மந்திரத்தை அப்படியே கேட்டுக்கோ, சரியா? விஷயம் ரொம்ப சிம்பிள். அதுக்கு மலைகளை கடந்து போய் குறிஞ்சி பூவை கண்டுபிடிச்சிட்டேன்னா உடனே பிரஸ் மீடியா எல்லாரும் உன்னை புகழ்ந்து பேசுவாங்க. என்ன சொல்ற? இது ரொம்ப ஈஸியா இருக்கும் போல. சண்டை போட தேவையில்ல, நான் செய்யறேன்டா. வாங்கடா, குறிஞ்சி பூவை தேடி இப்பவே போலாமா? ஏய், இந்த மலை மேலதான் இருக்கு குறிஞ்சி பூ. அங்க போய் பார்த்தன்னா அப்படியே கூட்டம் கூட்டமா இருக்கும். பறிச்சுட்டு வந்துடுறியா? ஓகே. குறிஞ்சி பூ எங்க இருக்கும்? குறிஞ்சி பூ இருக்கும் நானுங்க. கண்ணு கட்ட தூரம் வர எதுவுமே இல்லையடா. பனியில உறைஞ்சிருவோம் போல இருக்கே. யாராவது காப்பாத்துங்க, என்னால முடியல. உணர்ச்சி வசப்பட்டு வந்துட்டேன் இங்க. ஆனா சமாளிக்க முடியல. வந்த வழியும் எனக்கு மறந்து போச்சு. அடே, இங்க குறிஞ்சி பூவும் இல்ல, வேற எந்த பூவும் இல்லடா. யாரோ உன்கிட்ட போய் சொல்லிருக்காங்கடா. ரொம்ப குளிருதுடா, சீக்கிரமா போய் எனக்கு ஒரு டீ வாங்கிட்டு வாடா. கொஞ்சம் ஓவரா தான் விளையாட்டமோ. அவனுக்கு ரொம்ப ஆபத்தாயிடும் போல இருக்கே. சரி வாங்க, அவனை கூட்டு கார்ல போய் ஹீட்டர் போடுவோம். இந்த டாஸ்க் போர் அடிக்குது பண்ணி வேற ஏதாவது டாஸ்க் கொடுக்கலாம்ல? என்ன சொல்ற? ஐடியா வந்துருச்சு. நம்ம எல்லாரும் இப்ப பிக்னிக் போறோம். கிளம்புவோமா? மேடம், என்னாச்சு? என்னாச்சு? கொஞ்சம் முன்னாடி போய் என்னன்னு பாருங்களேன். ஓகே மேடம், நாங்க போய் பாக்குறோம். அவனுக்கு போயிட்டானுங்க, போதும். வண்டியில எந்த பிரச்சனையும் கிடையாது. சும்மா ஆஃப் ஆகுற மாதிரி நான் தான் வச்சேன். இப்ப அவனே இங்க இருந்து போய் மெக்கானிக் கூட்டு வரட்டும். ஐடியா செமையா இருக்குது பண்ணி. நடுக்காட்டுல மாட்டிட்டு முழிக்க போறான். திருன்னு முழிப்பான். அவனை கடுப்பு ஏத்துறதுல நமக்கு ஒரு ஜாலி. இதே நம்ம ஒரு ஜோலியா இருக்கலாம். வண்டி என்ன பிரச்சனைன்னு தெரியல, மெக்கானிக் தான் கூட்டு வரணும். இந்த காட்டுல மெக்கானிக்க எங்க இருந்து கூட்டிட்டு வர்றது? எங்க போறது? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இங்க யாருமே இல்லாத மாதிரி தானே இருக்கு. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க மேடம். ஒரு ஐடியா, நம்ம போப்பட்ட அமுச்சு வச்சிருக்கோம். அவனாலதான் இங்க இருந்து பறந்து போக முடியும். ஆமால, உண்மைதான். நம்ம நண்பனை பத்தி என்ன நினைச்ச? அவன் போனா புயல் வேகத்துல வருவான். நீ என்ன பண்ற? பறந்து போய் மெக்கானிக் எங்கேயாவது இருந்தா கூட்டிட்டு வந்துரு. ஓகே மேடம். மெக்கானிக் சார், ஒருவேளை இவங்க மெக்கானிக்கா இருப்பாங்களோ? போய் பாப்போம். காட்டுக்குள்ள கேம்ப் போட வருவாங்க, அவனுங்கிட்ட கொள்ளாடிக்கலான்னு சொன்னேன். இங்க ஒரு பயில ஆளை காணோம். கேம்ப் ஜோக்குன்னு. சார், நீங்க தான் மெக்கானிக்கா சார்? ஆமா, நான் தான் மெக்கானிக் மைக்கேல். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. டவுட்டா இருக்க. அது வந்து எங்க வண்டி நடுக்காட்டுல பிரேக் டவுன் ஆயிடுச்சு. நீங்க தான் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ். ஓகே. நல்ல வேளை சரியான நேரத்துக்கு தான் வந்தீங்க. தெய்வம் மாதிரி. என்ன சொல்றீங்க நீங்க? பப்ளே பின்னாடி போ, அதெல்லாம் பாத்துக்கலாம் சார். உங்க வண்டி எங்க இருக்குன்னு சொல்லுங்க சார். நானே எஸ்டன்ட் வந்து பாத்துக்கிறோம். என்ன சொல்றீங்க? சரி வரேன். மேடம், மெக்கானிக்கா கூட்டிட்டு வந்துட்டேன். டேய், இவங்களை பார்த்தா ஏதோ திருட்டு பசங்க மாதிரி தெரியுது. ஹலோ சார், என் வண்டி கொஞ்சம் நின்னு போயிடுச்சு. நீங்க கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்.
ஆஹாஹா. செல்லம் தப்பா நாளைக்கிட்ட வந்தமா ஒழுங்கு மரியாதை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க. என்ன இதெல்லாம் நீங்க திருடர்களா என்ன? ஆமாமா அவரு திருடரு, நான் திருடரோட அசிஸ்டன்ட். மரியாதையா உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுங்க. ஏய், ஏன் செயின் மேலயா கை வச்ச? அம்மா. வேண்டாம் வேண்டாம் பசங்களா கொடுத்துடுங்க. கூடாத கொடுங்க. செல்லம் உன் கழுத்துல இருக்கிறதெல்லாம் கழட்டி கொடு. அது என்னோட சென்டிமெண்டான செயின், அது கொடுக்க முடியாது. இனி அது இருந்து கொடு. பசங்களா மேடம், ஏய், எங்க மேடம் மேலையாடா கைய வச்ச? இந்தாங்க மேடம். பார்த்து சொல்லுங்களா. ஏய், இல்லைங்கடா, நான் பாத்துக்கிறேன் இவனை. சரியா? இவனை நான் தானே கூட்டிட்டு வந்தேன். இதோ வரேன்டா, உனக்கு முடிவு கேட்டேன். இதே வாங்கிக்கோ. எங்களை விட்டுருங்க. போபட், உனக்குள்ள இவ்ளோ வீரமா? உன்னை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு. அப்படின்னா என்ன நினைச்சு உண்மையிலே பெருமைப்படுறீங்களா நீங்க? ஆ, ஆமா உண்மைதான். அப்புறம் மேடம், எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு. அதாவது என்ன குப்பை தொட்டியில இருந்து தூக்கிட்டு வந்ததா சொல்றாங்க. குப்பை தொட்டில இருந்தா? நானா? இல்ல, உன்னை நான் விலை கொடுத்துதான் வாங்கினேன். இவங்கதான் என்ன பார்த்து அப்படி சொன்னாங்க. அது நண்பா சும்மா உளுலா காட்டிக்கு சொன்னோம். என்னது விளையாட்டுக்கா? அப்போ பனி கட்டிக்கு நடுவுல போய் குறிஞ்சு போ தேட வச்சீங்களா? அதுவும் விளையாட்டுக்காடா? சும்மா தான் சொன்னீங்களாடா நீங்க? ஏன் இவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டீங்க? அவன் உங்க நண்பன் தானே? மேடம், மேடம் கேக்குறோம். மேடம், மன்னிப்பெல்லாம் வேண்டாம். இவங்களை மன்னிக்க கூடாது. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கிற மாதிரி 4 போடு.